ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் பேக். இன்றைக்கி நம்ம ஒரு அமிகுருமி டால், ஒரு சின்ன ஒரு ஆக்டோபஸ் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம 2 தோடு டிசைன் நம்ம பண்ணுறது பார்த்தோம் இல்லையா? ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி ஒரு சின்னதாக ஒரு அமிகுருமி டால் ஆக்டோபஸ் டென்டிக்கல்ஸ் கீழே இருக்கிற மாதிரி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப ரொம்ப ஈஸியானது. அதனால தான் இதை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலான்ட்டு நான் எடுத்திருக்கேன். ஓகே, அதுக்கு பிங்க் கலர் யான் எடுத்திருக்கேன். ப்ளஸ் இதுக்கு தேவையான சைஸ் ஊசி, அதுக்கு 5 mm ஊசி ஒன்று எடுத்துருக்குறேன். ஓகேவா? இப்போ மேஜிக் ரிங் போட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். டெய்ல் கீழே இருக்குது. ஓகே, மேஜிக் ரிங் உங்கள் எல்லாருக்கும் தெரியும். தெரியலனா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்கும், அதை போடுறேன். ஸோ தெரியாதவங்க அதை எப்படி செய்யணும் அப்படின்ட்டு நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, தெரிஞ்சவங்க நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள். மேஜிக் ரிங் போட்டாச்சு. ஓகே, மேஜிக் ரிங். இந்த மேஜிக் ரிங்குள்ளார நம்ம சிங்கிள் குரோஷே 6 வாட்டி போட போகிறோம். 6 சிங்கிள் குரோஷே. ஓகே, இந்த ஹோலுக்குள்ளார போயிட்டு ஹூக்கில் யான் இருக்குது. ஸோ ஒரு செயின் இருக்குது. இந்த ஹோலுக்குள்ளார 2 த்ரெட்டும் நம்ம பிடிச்சிக்கணும், ரொம்ப முக்கியம். ஒரு த்ரெட்டுக்குள்ளார இப்படிலாம் விட்டு செஞ்சிங்கனாக்கா நமக்கு ஸ்டிச்சஸ் வராது. ஸோ 2 த்ரெட் இருக்குது கீழே. இந்த 2 த்ரெட்டையும் சேர்த்து தான் நம்ம செய்ய போகிறோம். ஓகே ஓகே, இப்போது உள்ளார விட்டு ஒரு சிங்கிள் குரோஷே, உள்ளார இட்டு ஒரு யான் எடுத்துகிட்டு ரெண்டாவது ஒரு சிங்கிள் குரோஷே, யான் ஓவர் 3, yarn over 4, 5வது சிங்கிள் crochet and 6வது 6 சிங்கிள் crochet இந்த ஹோலுக்குள்ளே போட்டிருக்கோம். 1 2 3 4 5 6. இப்போ இந்த டெய்லை நல்லா இழுத்தோம்னாக்கா மேஜிக் ரிங் நமக்கு லாக் ஆகிடும். ஓகே, இது கடைசியில் வேணுன்னா நம்ம டைட் வச்சுக்கலாம். இப்போ இதை நம்ம கடைசி ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் சிங்கிள் crochet போட்டோம் இல்லையா? இந்த வீக்குள்ளே நம்ம விட்டு ஸ்லிப் ஸ்டிச் போட்டு இந்த ஸ்டிச்சை நம்ம லாக் பண்ணியிருப்போம். ஃபஸ்ட் ரவுண்டு நம்ம லாக் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ 2 வீயும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நம்ம ஒரு யான் எடுத்துகிட்டு ஓகே ஸ்லிப் ஸ்டிச் போட்டு நம்ம இந்த ப்ளேஸை நம்ம லாக் பண்ணிக்கலாம். இப்போது செகண்ட் ரோ நம்ம இன்க்ரீஸ் பண்ண போகிறோம். இன்க்ரீஸ் ஒரு சிங்கிள் crochetலையும் 2 சிங்கிள் crochet போட போகிறோம். கீழே நம்ம 6 போட்டோம் இல்லையா? இப்போ மேலே செகண்ட் ரோவில் நமக்கு 12 வரணும். ஓகே, இப்போது அடுத்த ஸ்டிச்சு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு மார்க்கர் வச்சு மார்க் பண்ணிக்கலாம். அதாவது இது ஸ்டிச் மார்க்கர், crochetல பேர் ஸ்டிச் மார்க்கர். இந்த ஊசியை வச்சு நம்ம அதாவது ஹூக்கு மாதிரியே இருக்கும், ஊக்கு மாதிரியே இருக்கும். ஸோ அதை நம்ம உள்ளே விட்டு நம்ம மார்க் ஸ்டிச்சர் மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை, இது அதாவது எல்லா ஒரு crochet ஷாப்லேயும் இது கிடைக்கும். இது வாங்க முடியாதவங்க ஸ்டிச் மார்க்கராக இந்த கீழே இருக்க இல்லையா, இந்த டெய்லையே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் நிறையா இருக்குது. ஸோ இந்த டெய்லை நான் என்ன பண்ணுறேன், இங்கே எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்படி எடுத்துகிட்டு வந்துட்டோம்னாக்கா இது நமக்கு ஒரு ஸ்டிச் மார்க்கராக இருக்கும். ஓகே, இதை இப்படி கீழே பிடிச்சிக்கிட்டோம்னாக்கா இதுதான் ஸ்டார்டிங். ஓகே, இது நமக்கு ஒரு ஸ்டிச் மார்க்கராக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போது 6 சிங்கிள் crochet இருக்கான்னு பார்த்துக்கலாம். 1 2 3 4 5 6. ஓகே, 6 சிங்கிள் crochet இருக்குது. இப்போது இந்த ஸ்டிச்சில் நெக்ஸ்ட்டு இருக்கிற ஸ்டிச்லேருந்து நம்ம இன்க்ரீஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். இதில் 2 டபுள் crochet இன்க்ரீஸ் பண்ணுறேன் நான். ஸோ சிங்கிள் crochet 1, சிங்கிள் crochet 2. அடுத்த வி ஹோல் இங்கே இருக்குது, சிங்கிள் crochet. ஸோ இதில் இன்க்ரீஸ் இதில் ஒரு சிங்கிள் crochet, சேம் அதே ஹோல்லையே இன்னொரு சிங்கிள் crochet.
இப்படி இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு கடைசியில் நமக்கு முடிக்கும் போது 12 சிங்கிள் crochet இருக்கணும். இப்போ இதில் 12 சிங்கிள் crochet இருக்குது. கீழே ஸ்டிச் மார்க் நம்ம பண்ணோம் இல்லையா, ஸோ அந்த பிளேஸ் அப்படியே இருக்கட்டும். இது அடுத்தடுத்த ஸ்டிச்சஸ்க்கு நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இது வந்து ஃபஸ்ட் ஒன்று நமக்கு இங்கே இருக்குது. ஓகே, ஃபஸ்ட் ஒன் இங்கே இருக்குது. இதில் மறுபடியும் நான் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறேன். இன்க்ரீஸ் எப்படி பண்ணுறேன்னாக்கா, இப்போ இந்த இதில் வந்து 12 இருந்தது இல்லையா, இப்போது இந்த தேர்ட் ரோவில் வந்து நமக்கு வந்து 18 இருக்கும். எப்படின்னா இன்க்ரீஸ் வந்து ஒரு சிங்கிள் crochet ஃபஸ்ட்டு ஒன்றில். ஓகே, கீழே அந்த ஸ்டிச் மார்க் தெரியுது இல்லையா, இது ஃபஸ்ட்டு ஒன்று நமக்கு. இங்கே ஒரு சிங்கிள் crochet. அடுத்த இதில் நம்ம 2 ஒரே ஸ்டிச்சுக்குள்ளேயே 2 சிங்கிள் crochet பண்ண போகிறோம். ஓகே, ஒன்று, அதே ஹோல்லேயே இன்னொன்று. இது வந்து இன்க்ரீஸ். crochetல இன்க்ரீஸ்ன்னு போட்டாங்கனாக்கா ஒரு ஸ்டிச்சுக்குள்ளே 2 சிங்கிள் crochet போடணும், அது இன்க்ரீஸ். சில இது இன்க்ரீஸ் போட்டுட்டு அதுக்கப்புறமா சிங்கிள் crochet போட்டிருக்கோம். அப்போ ஃபஸ்ட்டே இன்க்ரீஸ் ஒரு ஸ்டிச்சில் 2 இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு அப்புறமா ஒரு சிங்கிள் crochet போடணும். இதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஒரு சிங்கிள் crochet போட்டிருக்கோம், அடுத்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம். இப்போது ஒரு சிங்கிள் crochet பண்ணியிருக்கோம், அடுத்தது இன்க்ரீஸ்னால் ஒரே ஹோலுக்குள்ளே 2 சிங்கிள் crochet போடணும். 1 2. முதல்ல மேஜிக் ரிங் போட்டோம். ஓகே, அந்த மேஜிக் ரிங்கில் 6 சிங்கிள் crochet போட்டோம். செகண்ட் ரோவில் 6 சிங்கிள் crochet டபுள் பண்ணணும். 2 ஒரு ஹோலில் 2 போட்டு 12 சிங்கிள் crochet வந்தது. இப்போ தேர்ட் இதில் ஃபஸ்ட்டு ஹோலில் ஒரு சிங்கிள் crochet, செகண்ட் ஹோலில் 2 சிங்கிள் crochet. ஒரே இதில் 2 சிங்கிள் crochet. ஃபஸ்ட்டு ஒரு சிங்கிள் crochet, அடுத்த ஹோலில் 2. ஸோ மொத்தத்தில் 3 ஆயிடுச்சு. 1 2 3 ஆயிடுச்சு. அப்புறம் ஒரு சிங்கிள் crochet போட்டோம். அப்புறம் இப்போ வந்து 2 சிங்கிள் crochet போட்டிருக்கோம். இப்போ மறுபடியும் அடுத்த ஹோலில் ஒரு சிங்கிள் crochet, அடுத்த ஹோலில் 2 சிங்கிள் crochet, ஒரே ஹோலில் 2 சிங்கிள் crochet. மொத்தம் டோட்டலாக வந்து நம்ம கடைசியில் கவுண்ட் பண்ணும்போது நமக்கு 18 சிங்கிள் crochet இருக்கணும். ஓகே, இப்போ 18 சிங்கிள் crochet இருக்குது. கீழே இந்த மார்க்கர் இருக்கு இல்லையா, ஸோ அதுக்கு மேலே இருக்கிற ஹோல் தான் நமக்கு ஃபஸ்ட் ஒன். இப்போ இல்லை இது கன்ஃபியூஸ் ஆகுதுன்னாக்கா நீங்கள் கீழே உள்ள அந்த மார்க்கரை எடுத்துட்டு நீங்கள் மேலே யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை எடுத்துட்டு இப்போ இதில் எப்படி மார்க்கரை வச்சுக்கோங்க. ஸோ கரெக்டாக இருக்கும். நம்ம கவுண்ட் பண்ணோம்னாக்கா நமக்கு கரெக்டாக 18 இருக்கணும். ஓகே, கரெக்டாக இருக்குது. இப்போது நம்ம தேர்ட் ரவுண்டு முடிச்சிட்டோம். ஃபோர்த்து ரவுண்டுக்கும் 4th 5th 6th. ஓகே, 4th இப்போ 18 இதுக்கு முடிச்சிட்டோம் தேர்ட் ரவுண்டில். 4th ரவுண்டும் 18, 5th ரவுண்டும் 18. ஸோ இன்னும் 2 ரவுண்டுக்கு நம்ம இதுலேயே 18 போட போகிறோம். ஓகே, 1 சேம் அதே மாதிரி இருக்கிற ஒரு ஸ்டிச்சஸ்லேயும் ஒரு சிங்கிள் crochet போட போகிறோம். பக்கத்தில் இருக்கிற இன்னொரு சிங்கிள் crochet சேம் அதே மாதிரி 18 சிங்கிள் crochet போட்டுக்கலாம். இந்த ரவுண்டில் முடிச்சுட்டு அடுத்தது இன்னொரு ரவுண்டு சிங்கிள் crochet போட்டுக்கலாம். ஓகேவா, மொத்தத்துக்கு 5 rows வேணும் நமக்கு. இதில் உங்களுக்கு இந்த மாதிரி வரும், ஒரு கொடை மாதிரி, ஹாஃப் கொடை மாதிரி. ஓகே, நான் வந்து பின்னாடி திருப்பி விட்டு வச்சுருக்கேன். இது வந்து உங்களுக்கு பேக் சைடு பின்னாடி போயிடும், இது ஃப்ரண்ட் சைடு. ஓகே, உங்களுக்கு விருப்பப்படுறது தான். உங்களுக்கு வந்து இது வேணாலும் நீங்கள் ஃப்ரண்ட்டாக வச்சுக்கலாம், அது வேணாலும் பேக்காக வச்சுக்கலாம், இது வேணாலும் ஃப்ரண்ட்டாக வச்சுக்கலாம், இது வந்து பேக்காக வச்சுக்கலாம். ஆனால் இது வந்து உங்களுக்கு அழகாக இருக்கும், அதனால் இதை வந்து நான் வந்து ஃப்ரண்ட்டாக வச்சுக்கிறேன். இப்போது நம்ம டிக்ரீஸ் பண்ண போகிறோம். டிக்ரீஸ் வந்து இது வரைக்கும் உங்களுக்கு கேள்விப்படாத இருக்கலாம், இல்லை மேபி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். டிக்ரீஸ் வந்து பல மாதிரி இருக்குது நம்ம போடுறது. இதுக்கு வந்து நம்ம ஆக்டோபஸ்க்கு டிக்ரீஸ் வந்து நம்ம வேறு மாதிரி பண்ண போகிறோம். ஓகேவா, இதை வந்து நான் ஸ்டிச் மார்க்கராக நான் வச்சுக்கிறேன் நான். ஓகே, இப்போ இதில் வந்து 18 இருக்குது இல்லையா, இதில் ஃப்ரண்ட் லூப் பேக் லூப் அப்படின்னு இருக்குது. இப்போ இங்கே பாருங்கள், இந்த வி இருக்குது இல்லையா, இது வந்து பேக் லூப். நம்ம வந்து இதை தான் ஃப்ரண்ட் சைடு வச்சுருக்கோம். அதனால் இது நமக்கு பின்னாடி பக்கம் இருக்கிறது இது வந்து பேக் லூப். இந்த இது வந்து ஃப்ரண்ட் லூப். இந்த வி இருக்கு இல்லையா, இந்த வி வந்து ஃப்ரண்ட் லூப். இப்போ நம்ம இன்விசிபிள்
டிக்ரீஸ் பண்ண போகிறோம். இன்விசிபிள் டிக்ரீஸ் பண்ணுறதுனால பேக் லூப் மட்டும் நான் எடுக்க போகிறேன். ஓகே, வேறு டிக்ரீஸும் நான் வந்து சொல்லித்தரேன் வேறு மாதிரி. இது வந்து இன்விசிபிள் டிக்ரீஸ்க்கு பேக் லூப் மட்டும் எடுத்திருக்கேன். ஒன்று. ஓகே, யான் ஓவர். ஓகே, ஒரு யான் எடுத்துகிட்டு வந்துடுவோம். செகண்ட் இதுலேயும் ஒரு யான் எடுத்துகிட்டு வந்துடுவோம். ஸோ கீழே 2 பேக் லூப் எடுத்திருக்கேன். ஹூக்கில் வந்து 3 செயின் இருக்குது. ஓகேவா, யான் ஓவர் பண்ணி இது 3ஐயும் ரிலீஸ் பண்ணிவிடுவோம் இந்த மாதிரி. இப்போ அடுத்ததில் இங்கே இருக்குது பேக் லூப் மட்டும். ஓகே, அடுத்தது பேக் லூப் மட்டும் இந்த மாதிரி. ஸோ இது வந்து 9 வாட்டி வரும். ஏன்னா நம்ம 2 எடுக்கிறோம், 18 இருக்குது. ஸோ 18ல் நம்ம 2 டிக்ரீஸ் பண்ணுறோன்னா 9 வாட்டி நமக்கு வந்து இந்த ஸ்டிச்சஸ் வரும். பேக் லூப் மட்டும்தான் நான் எடுக்கிறேன் நான். ஓகே, இதுவே நம்ம வந்து கொஞ்சம் பெரிய டால் பண்ணும்போது நமக்கு வந்து ஃப்ரண்ட் லூப்பில் மட்டும் நம்ம பண்ணுவோம். இப்போ நம்ம ஆக்டோபஸ் பண்ணுறதுனால நம்ம இன்விசிபிள் பேக் லூப் டிக்ரீஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஓகே, நான் இதை பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ இதில் முடிச்சாச்சு. கடைசியில் நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டெயில் விட்டு நம்ம இதை வந்து கட் பண்ணிக்கலாம். ஓகே, எக்ஸ்ட்ரா டெயில் இவ்வளோ நிறையா ஒரு 10 இன்ச்சுக்கு டெயில் விட்டு நான் வந்து கட் பண்ணியிருக்கிறேன். ஓகே, கட் பண்ணிவிட்டு இந்த இதை நம்ம வெளியில் இப்படி இழுத்துடலாம். இப்போ இதை வந்து நான் இழுத்துட்டு பாருங்கள், இது வந்து ரன்னிங் த்ரெட்டு. இது வந்து நம்ம வந்து ஸ்டிச் மார்க் பண்ணோம்ல, இது வந்து பேக் சைடு. ஓகே, பேக் சைடில் இந்த த்ரெட்டை நம்ம வந்து உள்ளார எடுத்துடலாம். இது பேக் சைடு உள்ள த்ரெட்டு, இது உள்ளார அப்படியே இருக்கட்டும். இப்போ பேக் சைடு எதுன்னு தெரியும், இது வந்து நமக்கு ஃப்ரண்ட் சைடு. இப்போ இங்கே வந்து நம்ம வந்து கண்ணு ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். மார்க்கெட்டில் இந்த மாதிரி ஐ கிடைக்கிது. ஸோ அந்த ஐயை நம்ம வந்து எடுத்துட்டு ஒரு 4 ஸ்டிச் கேப்பில் ஐ வைக்க போகிறோம். 1 2 3 4 இந்த மாதிரி 4 ஸ்டிச் கேப்பில் கீழே கடைசி ஸ்டிச்சுக்கும் கொஞ்சம், இது கடைசி ஸ்டிச்சு, அதுக்கு மேலே வந்து நான் வந்து 4 ஸ்டிச் கேப்பில் வந்து ஐ வச்சுருக்கேன். இந்த ஐயை வந்து நம்ம இப்படி திருப்பி விட்டு இந்த ஐயை இப்படி திருப்பி விட்டு நெருப்பில் காமிச்சு நான் வந்து செக்யூர் பண்ணிக்க போகிறேன். ஓகே, இப்போ இந்த மாதிரி அழகாக ஒரு தலை வந்து கிடச்சிருச்சு நமக்கு. ஓகே, ஆக்டோபஸோட தலை 4 இதுக்கு தாண்டி நம்ம வந்து கண் வச்சுருக்கோம். கீழே இது வந்து கீழ் பக்கம். இதுக்கு எதுவுமே நம்ம வந்து ஃபில்லிங் பண்ண வேணாம். இங்கே வந்து 8 வி ஷேப் செயின்ஸ் இருக்குது. இதில் வந்து நம்ம வந்து டென்டிக்கல்ஸ் வைக்க போகிறோம். ஓகேவா, டென்டிக்கல்ஸ் வந்து நம்ம 4 4 8, ஒரு சின்னது ஒன்று பெருசு அப்படின்னு கூட நம்ம வந்து வைக்கலாம். அப்படி இல்லை எல்லாமே வந்து பெருசாக கூட நம்ம வந்து டென்டிக்கல் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு ஹோல்லையும் நம்ம வந்து ஒரு டென்டிக்கல்ஸை நம்ம வைக்க போகிறோம். ஸோ டோட்டலாக வந்து 8 டென்டிக்கல்ஸ் நமக்கு வந்து வரும். ஓகேவா, இதில் வந்து நான் எல்லாமே வந்து கொஞ்சம் பெருசாக தான் நான் வைக்க போகிறேன். எதுவுமே நான் வந்து சின்னதாக வைக்கல. இப்போ டென்டிக்கல்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம நார்மலாக நம்ம செயின் ஸ்டிச் பண்ண போகிறோம். ஓகேவா, செயின் ஸ்டிச் பண்ணுறதுக்கு நம்ம ஸ்லிப் நோட் பண்ணிக்கலாம். இப்போது டென்டிக்கல்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம ஸ்லிப் நோட் போட்டுக்கலாம். ஸ்லிப் நோட் போட்டுட்டு 11 செயின் போட போகிறேன் நான். செயின் 1, செயின் 2, செயின் 3, செயின் 4, செயின் 5, chain 6, chain 7, chain 8,
chain 9, chain 10 and chain 11. ஓகே, போட்டுட்டு இதை கட் பண்ணிடலாம். கட் பண்ணிவிட்டு இதை எடுத்து விட்டுருங்க. எடுத்து விட்டுட்டு இதை இப்படி டைட் பண்ணிங்கன்னா அப்படியே டைட் ஆகிடும். ஸோ மொத்தத்துக்கு இப்போ வந்து 10 செயின் தான் இருக்கும். ஏன்னா ஒரு செயின் வந்து நம்ம வந்து டைட் பண்ணிட்டோம். ஓகே, இது மாதிரி மொத்தம் 7 செயின் பண்ணி வச்சுருக்கேன். சேம் அதே மாதிரியே ஒரு பக்கத்தில் கொஞ்சம் நிறையாவே வந்து டெயில் விட்டுருக்கேன். ஏன்னா இதில் வந்து நம்ம வந்து உள்ளார நம்ம அந்த 8 ஸ்டிச்சஸ் பார்த்தோம் இல்லையா, ஸோ அது உள்ளார விட்டு நம்ம முடிச்சு போட போகிறோம். ஒரு இதுலேயும் நம்ம ஃபஸ்ட்டு இதுவும் செகண்ட் இதுவும் போட்டு ஸோ 7 டென்டிக்கல்ஸ் வந்து நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இது இப்போ நம்ம பண்ணது. ஓகே, இப்போ ஒரு பக்கத்தில் நம்ம இதை இன்னொரு செக்யூர் பண்ணி ஒரு முடிச்சு போட்டுக்கலாம். அதாவது இந்த ஸ்டிச்சஸ்க்கு ஓரத்தில் இந்த ஓரத்தில் ஒரு ஸ்டிச் போட்டுக்கலாம். இங்கே போட்டிருக்கேன் நான், இது எக்ஸ்ட்ரா இருக்குது. ஸோ இதை நடுவில் நம்ம வந்து கட் பண்ணிடலாம். இந்த மாதிரி இது கட் பண்ணிட்டோம்னாக்கா இது வந்து பிரிஞ்சு வராது. ஸோ நமக்கு வந்து வசதியாக இருக்கும். மொத்தம் 8 டென்டிகல்ஸ் வந்து நமக்கு வந்து ரெடியாக இருக்குது. இப்போ இதுக்கு உள்ளார இங்கே 8 ஸ்டிச்சஸ் இருக்குது. 1 2 3 4 5 6 7 8. இப்போ ஒரு இதுலேயும் நம்ம வந்து ஒரு டென்டிகல்ஸை உள்ளே வச்சு நம்ம பக்கத்துலேயும் இன்னொன்று வச்சு நம்ம வந்து முடிச்சு போட போகிறோம். இப்போ இதில் 2 இதை இன்சர்ட் பண்ணியிருக்கேன். 3வது உங்களுக்கு காட்டுறேன். ஒரு லூப்பு உள்ளார ஃப்ரண்ட் லூப்பு மட்டும் எடுத்துட்டு இது மாதிரி லாக் பண்ணி பிடிச்சிட்டு இப்படி இந்த த்ரெட்டை மட்டும் இப்படி உள்ளார எடுத்துருங்க. ஓகே, இது எல்லாமே வந்து நமக்கு உள்பக்கம் வந்துடும். உள்பக்கம் வந்துட்டு இதை முடிச்சு போட்டுட்டு நம்ம இது உள்ளாரே இன்சர்ட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ 3 டென்டிகல்ஸ் வந்து நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். 4வது பண்ணுறேன் பாருங்கள். அப்படி வச்சுட்டு ஒரு டென்டிகல்ஸ் எடுத்து பிடிச்சிக்கிட்டு இப்படி உள்ளார ஸோ எல்லாத்தையும் நான் உள்ளே விட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ கடைசி 2 எல்லாத்தையும் உள்ளே இன்சர்ட் பண்ணியாச்சு. உள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு இது கடைசி 2 நான் வந்து இன்னும் நோட் போடல, பாக்கியெல்லாம் நோட் பண்ணிட்டேன். சும்மா நார்மலாக ஃபஸ்ட்டு இதை கொஞ்சம் பொறுமையாக போடுங்க. செகண்ட் இதை கொஞ்சம் டைட்டாகவே போட்டுக்கோங்க. சும்மா நார்மலாக நம்ம முடிச்சு போடுற மாதிரி. ஓகே, உங்களுக்கு வேணுன்னா எல்லாத்தையும் இன்னொரு வாட்டி ஒரு 3 முடிச்சு போடுற மாதிரி இப்படி நல்லா செக்யூர் பண்ணியும் நீங்கள் வந்து போட்டுக்கலாம். கலந்துட்டு வராது. ஓகே, இப்போ ஒரிஜினல் டென்டிகல்ஸ் இல்லாமல் மீதி எக்ஸ்ட்ரா நம்ம முடிச்சு போட்டோம் இல்லையா, அதை எல்லாத்தையும் நம்ம வந்து இந்த மண்டைக்குள்ளார இப்படி சொருவ போகிறோம். இந்த நூல் உள்ளார ஃபிக்ஸ் பண்ணது பத்தலை அப்படின்னாக்கா இந்த மாதிரி ஒரு பஞ்சு வச்சு நீங்கள் உள்ளார வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் டைட்டாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ எக்ஸ்ட்ரா நம்ம வந்து நூல் விட்டோம் இல்லையா, ஸோ அந்த நூலை வந்து நம்ம கடைசியாக இருக்கிற இந்த 8 ஸ்டிச்சஸ்க்கு உள்ளார விட்டு நம்ம வந்து இதை வந்து செக்யூர் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ கடைசியாக இங்கே ஸ்டிச்சஸ் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே தெரியும். இது 1 2 3 4 5 6 7 8. ஸோ இந்த 8 ஸ்டிச்சஸ்க்குள்ளேயும் நம்ம ஒரு பக்கம் இப்படி உள்ளே இட்டோம்னாக்கா ஓகே, இந்த பக்கம் இந்த ஸ்டிச் வழியாக இப்படி வெளியில் வரணும். இப்படி ரன்னிங் ஸ்டிச் பண்ணுற மாதிரி. ஏன்னா இது வந்து நமக்கு கடைசியில் ஈஸியாக இருக்கும். இழுக்கம் இது ஃபுல்லாக செக்யூர் ஆகும். கடைசியாக நூலை வச்சு நம்ம வந்து ரன்னிங் ஸ்டிச் மாதிரி போட்டுட்டு இந்த ஊசி பேர் டைனிங் ஊசி. ஓகே, இப்போ பொறுமையாக உள்ளார இப்படி கையை வச்சுட்டு இப்படி இழுத்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த இடம் வந்து க்ளோஸ் ஆகிறது, நடுப்பகுதி க்ளோஸ் ஆகுது. ஓகே, இந்த மாதிரி ஃபுல்லாகவே க்ளோஸ் ஆகிடுச்சு. இதை நீங்கள் வந்து டென்டிகல்ஸ் வச்சதுக்கு அப்புறமா தான் இதை க்ளோஸ் பண்ணணும். ஓகே, க்ளோஸ் பண்ணியாச்சு. நீங்கள் க்ளோஸ் பண்ணிவிட்டு டென்டிகல்ஸ் வச்சிங்கனாக்கா வைக்க முடியாது. இப்போ வந்து உங்களுக்கு உள்ளார த்ரெட்டும் செக்யூர் ஆகிடுச்சு, ப்ளஸ் வந்து வெளியில் எதுவுமே உங்களுக்கு தெரியாது. டென்டிகல்ஸ் மட்டும்தான் இருக்கிற மாதிரி தெரியும் நடுவு பகுதியில்.
ஸோ பியூட்டிஃபுல்லாக க்ளோஸ் ஆயாச்சு. இப்போ இதை வந்து செக்யூர் பண்ணிடலாம். ஒரு முடிச்சு இங்கே போட்டுட்டு நான் காட்டுறேன். இப்போ இதை முடிச்சு போடுறதுக்கு பக்கத்துலேயே ஒரு ஹோலுக்குள்ளார இந்த மாதிரி இட்டு, இப்போ நார்மலாக நம்ம வந்து ஸ்டிச்சிங் தையலுக்கு வந்து நம்ம ஊசி போடுவோம், செக்யூர் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி தான் இந்த ஹோலுக்குள்ளே. ஓகே, இந்த மாதிரி டைட்டாக பண்ணிக்கோங்க. இதுவே ஒரு 2-3 வாட்டி பண்ணிக்கோங்களேன். பண்ணிவிட்டு காட்டுறேன். இப்போ ஒரு 3 வாட்டி முடிச்சு போட்டுட்டு இங்கே சென்டரில் பாருங்கள், சென்டரில் ஹோல் இருக்கு இல்லையா? ஸோ அந்த ஹோலிலேருந்து எங்கேயாவது ஒரு பிளேஸுக்கு கொண்டு போயிடுவோம். கொண்டு போய் இந்த த்ரெட்டை மேலே இப்படி கொண்டு வந்து கட் பண்ணிடலாம். பியூட்டிஃபுல்லான சின்ன ஆக்டோபஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்ப வந்து சின்னதாக இருக்கும். அமிகுருமி மினியேச்சர்னு கூட சொல்லலாம். ஸோ பியூட்டிஃபுல்லான ஆக்டோபஸ் ரெடி ஆகிடுச்சு. இது வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கும் வேணும்னா, இதுக்கும் கீழே வேணால் நம்ம வந்து ஒரு ரிங் மாதிரி, ஆக்டோபஸ்க்கு ஒரு ரிங் மாதிரி இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி வளைவு கூட இதில் எடுத்துகிட்டு வரலாம். ஆனால் இது நல்ல பெரிய வீடியோவாக இருக்கிறதுனால இன்னொரு நாள் வந்து நான் அதை வந்து செஞ்சு காட்டுறேன். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஸோ பியூட்டிஃபுல்லாக ஆக்டோபஸ் வந்து டென்டிகல்ஸோடு எப்படி செய்யணும் அப்படின்ட்டு வந்து கற்றுட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எனி டவுட் எதுவாக இருந்தாலும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன். ஓகே, இது மாதிரி நிறையா வீடியோஸ் அப்கமிங் வந்துகிட்டே இருக்குது. ஸோ கீப் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ. பை பாய்.